ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்காக போவீங்க. அதாவது உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து அதில் ரெக்கவர் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து இல்லை. இப்போ இதில் வந்து பாருங்கள், வாண்ட் டு கீப் யூசிங் திஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்படி வந்து வந்துரும். இப்போ வந்து பாருங்க, இந்த டேட்ல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகும். நீங்க வந்து அந்த டேட்டுக்குள்ளவே நீங்க வந்து ரெக்கவர் பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே, இப்படி வருது அப்படின்னா நம்ம எப்படி ரெக்கவர் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த அக்கௌண்ட் டெலீட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்ல டெலீட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து அந்த டேட்டுக்குள்ளவே ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் தான் நம்மளால ரெக்கவர் வந்து பண்ண முடியும். அந்த டேட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அவங்க வந்து பர்மனெண்டா டெலீட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேல ஐ பட்டன்ல வருது, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டெலீட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தான் நான் வந்து ரெக்கவர் வந்து பண்ண போறேன். இப்போ நான் வந்து ரெக்கவர் பண்ண போறது அந்த அக்கௌண்ட் தானான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2-3 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். இப்போ அதனால இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ்க்கு வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து பாருங்க ஆரோ வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து யூஸ் அனதர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ் அனதர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இது வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணி நீங்க லாகின் கொடுக்கும்போது நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இப்படி ஒரு பாப்பப்ல இப்போ இப்படி வந்து கொடுத்துருவாங்க. ஆனா இதுல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்கட்டன் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸோ அல்லது யூசர் நேமோ என்டர் பண்ணி இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்கான யூசர் நேம் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை தேட போறோம். அதனால தான் வந்து பாருங்க நமக்கான யூசர் நேம் வந்து என்டர் பண்றோம். யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம்ல அந்த அக்கௌண்ட் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் வரும். நீங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ்ல எத்தனை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கோ அதை மொத்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துரும். நான் வந்து யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பாப்பப்ல வந்து பாருங்க, we couldn't find your account, create a new account சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, யூசர் நேம் வச்சு கண்டுபிடிக்க முடியல, நீங்க வந்து இன்னும் தேடணும் அப்படின்னா உங்களுடைய மெயில் அட்ரஸோ அல்லது நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை பயன்படுத்தி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து புதுசா நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ட்ரை அகைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரை அகைன் கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி தேடுவோம். நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்க்கு ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தாலும் சரி, இமெயில் அட்ரஸ் நீங்க வந்து கொடுத்திருந்தாலும் சரி, அதை வச்சு தேடுங்க. இப்போ இதுல வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் நம்பர் வச்சு தேடுவோம். அதனால கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கீழே பாட்டம்ல சர்ச் பை மொபைல் நம்பர் இன்ஸ்டாட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் வந்து சர்ச் பை மொபைல் நம்பர் இன்ஸ்டாட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க மொபைல் நம்பர் சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்துரும். இப்போ இந்த பாக்ஸ்ல உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மொபைல் நம்பர் பயன்படுத்தி தான் நான் வந்து லாகின் பண்ணேன், அதாவது கிரியேட் பண்ணேன். நீங்க வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிட்டு பிறகு மெயில் அட்ரஸ் கொடுத்திருந்தாலும் மெயில் அட்ரஸ் வச்சு தேடலாம். இப்போ வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ கண்டினியூ கொடுத்த பிறகு இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் வழியாக. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அது வந்து பண்றாங்க. இப்போ வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சூஸ் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து நீங்க டெலீட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்க, இப்போ நான் டெலீட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஆனா என்னுடைய மொபைல் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்குது. இப்போ இதுல நீங்க டெலீட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து இதுல காமிச்சது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நான் டெலீட் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ஐ கேனாட் see my account சொல்லிட்டு கொடுத்திருக்கான் பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஐ கேனாட் see my account கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இன்னும் டீடைலா வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ அந்த டெலீட் ஆன அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்கும். எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்டா வந்து காமிக்குது பாருங்க. உங்களுக்கு வந்து இது போல காமிக்குதான்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு வந்து இப்போ நான் டெலீட் பண்ண அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்டா வந்து காமிக்குது. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அது போல உங்களுடைய அக்கௌண்ட் காமிச்சது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சூஸ் a way to recover your Instagram account சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல
இப்போ உங்களுடைய இந்த Instagram அக்கவுண்ட்ல நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரா இருக்கட்டும், அல்லது இமெயில் அட்ரஸா இருக்கட்டும் எல்லாமே காமிக்கும். இப்போ இதுல எது ஆக்டிவா இருக்கோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுல கரெக்ட்டா அந்த ஓடிபிலாம் வருமோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கு, எஸ்எம்எஸ்லாம் கரெக்ட்டா வரும் அப்படின்னா அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா இமெயில் அட்ரஸ் எனக்கு ஆக்டிவ்ல இருக்கு. எனக்கு வந்து இமெயில் அட்ரஸ் வழியாக கோட் கரெக்ட்டா வரும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடியதா செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்க மொபைல் நம்பர் வந்து நான் சரியா வச்சிருக்கேன். அதனால மொபைல் நம்பரே நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து மொபைல் நம்பர செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப வந்து பாருங்க WhatsApp வழியாக வெரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க SMS வழியாக, அதுக்கப்புறம் ஃபோன் கால் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வந்து பண்ணலாம். இப்ப நீங்க வந்து WhatsApp செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த மொபைல் நம்பர்ல WhatsApp அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த WhatsApp அக்கவுண்ட்க்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்க SMS செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, SMS வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. நார்மல் SMS வழியாக. ஓகே, இப்ப நான் வந்து WhatsApp வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப WhatsApp செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப WhatsApp செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது லோடிங் ஆகி, இப்ப வந்து பாருங்க WhatsApp வழியாக உங்களுக்கு வந்து அந்த கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து WhatsApp வழியாக வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க WhatsApp வழியாக வந்திருக்கக்கூடிய அந்த கோட் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு WhatsApp ஓப்பன் பண்றேன். WhatsApp ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க Instagram சொல்லிட்டு இது போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த கோட வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோட நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜெனரேட் ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல வந்து அந்த கோட நீங்க வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா நோட் பண்ணி தான் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் டு செக்யூர் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க என்டர் நியூ பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணா தான் ரெக்கவர் வந்து பண்ண முடியும். அதனால இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாஸ்வேர்ட் இல்லாம நீங்க புதுசா வேற எதனா பாஸ்வேர்ட் வந்து நீங்க இதுல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணும்போது லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ரெக்கவர் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க என்னுடைய Instagram அக்கவுண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெக்கவர் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க இப்போ செக்யூரிட்டி செக்அப் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ் வருது. நீங்க உங்களுடைய செக்யூரிட்டி செக்அப்காக இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேக் கொடுத்துட்டு ஃபினிஷ் லெட்டர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய Instagram அக்கவுண்ட்டை ரெக்கவர் வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த அக்கவுண்ட் தான் இதுக்கு முன்னாடி நான் வந்து டெலீட் பண்ணது. இப்போ இந்த அக்கவுண்ட்டை ரெக்கவர் வந்து நான் பண்ணிட்டேன். இது போல தான் நம்மளுடைய Instagram அக்கவுண்ட் வந்து ரெக்கவர் வந்து பண்ணணும் டெலீட் பண்ணியிருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.